guys, welcome to Jeevi's kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஜூசியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது எப்படி செய்யலாம்ன்றதை வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி கீழ ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கான சக்கரை பாகு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் அப்படின்றது 250 கிராம் அளவு. இது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரைக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். எந்த கப்பால் நீங்கள் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகணும். இது நல்லா மெல்ட் ஆனதும் நான் 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சிரப் லைட்டாக பிசுப்பாக அந்த சிரப் மாதிரி இருந்தால் போதும். இது கம்பி பதம் அதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இதுக்கு சைடில் வர்ற ஆடைகள்லாம் நம்ம உள்ளே தள்ளி விட்டுடலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலரிக்கோங்க. இந்த நெய் பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி தனியாக வெளியே தெரிகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெய் நல்லா திரிஞ்சு வெளியே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததும் நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பாலோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம நல்லா இது ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம தண்ணி வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம போட்ட பாலும் நெய்யுமே இதுக்கு போதுமானதாக இருக்கும். வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. இதை மட்டுமே பிசைஞ்சாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டான மாவு மாதிரி வந்துருச்சு. இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன பால் சைஸில் எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்ன பால் மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இதை நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வச்சு நான் ஷேப் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி நான் இந்த ஷேப் கொடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஃபோக் ஸ்பூன் இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ஸ்பூன் இருந்தாலும் உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஷேப் கொடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இது ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த ஷேப்பு. உங்கள்கிட்ட எந்த ஃபோக் ஸ்பூன் இருக்கோ, ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்பூன் இருக்கோ அதை வச்சு உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக போடக்கூடாது, ஒன்றா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிரிஞ்சிடும். இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ இது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனது, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். குலோப் ஜாமுனுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், இது போதுமான அளவுக்கு இருக்கும். இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோடனே சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் உள்ளே நல்லா ஜூஸியாக இறங்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊறணும். அப்போ தான் இதுக்குள்ளே இந்த சக்கரை பாகு நல்லா இறங்கி ஜூஸியாக இருக்கும். இப்போ ஒரு 2 மணி நேரம் போல் ஊறிடுச்சு. இதை பாருங்கள், இப்படி எவ்வளோ அழகாக புஃபி வந்திருக்குன்னு. உள்ளே நல்லா சிரப் நல்லா இறங்கியிருக்கு. இதை நம்ம எடுத்து இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கோதுமை ஸ்வீட் அழகாக ரெடியாக இருக்குது. சக்கரை பாகு நல்லா ஊறி இருக்குது. நல்லா சாஃப்டாக லேயராக ஸ்பஞ்சியாக வந்திருக்கு.
நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சூப்பர் டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.